ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என்னோட வைஷ்ணவ சேனலில் வர வைக்கிறேன். இன்று நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் விஷ்ணுவின் மகிமை பற்றி தான். மகாவிஷ்ணுவை மகிமைகள் 1 2 இல்லை, பல கோடி. தித்திக்கும் உலகத்திலேயே ரொம்ப தித்திக்குமானது மகாவிஷ்ணுவின் அற்புதங்கள் தான். இன்று நாம் கஜேந்திர மோட்சம் பற்றி பேச போகிறோம். பாகவத் புராணத்தில் ரொம்ப அழகாக கஜேந்திர மோட்சத்தை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள். என்னவென்றால், ஒரு தரம் ஒரு சிறு குழந்தை என்னிடம் வந்து, சிறு குழந்தை என்றால் ரொம்ப ஆச்சரியம், ஒரு காலட்சேபம் பண்ணுற இடத்தில் வந்து, இது எல்லாம் உண்மையாக நடந்த கதையா என்று கேட்டபோது, கதைகள் என்று சொல்ல முடியாது, ஆனால் உண்மையான நடந்த சம்பவங்கள் தான். ஏனென்றால் இப்போது காலகட்டம், எல்லாமே காலகட்டம். நம்ம தூங்குகிற போதும், நிற்கிற போதும், நடக்கிற போதும், கார்த்தால எழுந்த உடனே 24 மணி நேரமும் ஒரு ஆத்மாவுக்கு காலச்சக்கரத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு ஆத்மா பயணம் செய்து கொண்டே தான் இருக்கும். பயணம் ஓயாது. இதில் என்னவென்றால், புண்ணிய பலன்கள், பாவ பலன்கள், இதுதான். ஒருவன் நேரடியாக என்ன சொல்லுவார்கள், சொர்க்கவாசலுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, சோஸ்திரங்கள் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தர்ம சிந்தனையுடன் தர்மத்தை கடைப்பிடித்தால் மோட்சம் என்றது தானாக தேடி வரும். இன்று நாம் கஜேந்திர மோட்சம் இந்த பாகவத புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கஜேந்திரன் என்ற யானை, யானைகளில் அரசன் கஜேந்திர யானை என்பது. எப்படி ஒரு முதலை வாயிலிருந்து பகவான் எப்படி காப்பாற்றினார் என்ற பற்றி தான் இது கதை அல்ல, நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம். என்ன என்றால், இதை கேட்டாலும் சொன்னாலும் மகாபெரும் புண்ணியம் என்பார்கள். பகவானின் புராணங்களை சொல்வது தித்திக்கும், ரொம்ப தித்திக்கும் வஸ்துவிலிருந்து, இனிமையிலிருந்து பரமானந்தத்தை தரும். அது ஆனந்தத்திலும் பரமானந்தம், அந்த மாதிரி தித்திக்கும், மாபெரும் தித்திக்கும். என்னவென்றால், இப்பொழுது நம்ம எடுத்துக்கொண்டால், இந்த கஜேந்திரன் யானை என்றது யார், பூர்வ ஜென்மத்தில் எதனால் இந்த ரூபத்தை அடைந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், ஒரு தரம் இந்த கஜேந்திரன் என்ற கஜராஜர் ஒரு ரொம்ப அழகான ஒரு குளத்துக்கு சென்றார். அது எங்கே இருந்தது என்றால், திரிகுட்டா என்ற மலையில் இருந்தது. அங்கே ரொம்ப அழகாக தாமரை இலை எல்லாம் இருக்கும். அந்த தாமரை குளத்தில் சென்றான். அங்கே தண்ணீரை சாப்பிட்டுன்னு இருக்கும்போது, இல்லை அந்த நீரில் ஆடின்னு இருக்கும்போது, ஒரு ரொம்ப பெரிய ஒரு முதலை திடீரென்று வந்து அந்த கஜேந்திர ராஜா அவர் அந்த யானையின் காலை கெட்டி என்று பிடித்து தண்ணீரில் இழுத்தது. அப்பொழுது வலி தாங்காமல் இந்த யானையும் தன் காலை இழுத்து கொள்ள வேண்டும் என்று பிரயத்னித்தது. ஒரு போராட்டம்தான். அந்த போராட்டம் 1000 வருஷங்களுக்கு நடந்தது. பொதுவாக யானை என்றால் மகா சக்திசாலிதான். யானை உருவம் மாத்திரம் இல்லை, சக்தி உள்ளவது தான் யானை. இருந்தாலும் நீரில் முதலைக்கு பலம் அதிகம். என்னவென்றால், இந்த கஜேந்திர யானையை, கஜராஜரை மொள்ளமாக நீருக்குள் இழுத்தது அந்த முதலை. மற்ற யானைகள் இருந்தது, அவர்களெல்லாம் வந்து இந்த கஜராஜரை
நீரிலிருந்து வெளியே இழுக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அவர்களால் நீரிலிருந்து வெளியே இழுக்க முடியவில்லை. ஏனென்றால் நீரில் முதலைக்கு பலம் அதிகம். அதனால் அவர்கள் பிரயத்னித்து பிறகு போராடி விட்டுவிட்டார்கள். இனி நம்மளால் இந்த கஜராஜனை நீரில் இருந்து வெளியில் கொண்டு வர முடியாது, விட்டுவிடுவது தான் நல்லது என்று விட்டுவிட்டார்கள். அப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், எல்லா சக்தியும் இழந்துவிட்டது இந்த கஜராஜர். அப்பொழுது யாராலையுமே நம்மளை காப்பாற்ற முடியாது, என்னடா செய்வது நம்போ என்று சிந்தனையில் போராட்டத்தில் உள்ள அந்த கஜராஜர் வேகமென்று ஆதி மூலமே என்று புலம்பியது. அந்த வேகமாக வலி தாங்காத கத்தியது. அந்த தாமர குளத்தில் இருந்து ஒரு தாமரை தும்பிக்கையில் வைத்து கொண்டு ஆதி மூலமே என்று அலறியது. எல்லா லோகத்திலும் உள்ளவர்கள் திரும்பி பார்த்தார்கள். யார் இது? இப்படி ஒரு அலறலா? ஆதி மூலமே என்று அலறிய இந்த அலறல் எங்கே இருந்து வருகின்றது? யார் அந்த ஆதி மூலம்? எங்கேருந்து வரப்போகிறார்கள் என்று ரொம்ப ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது என்னவென்றால், தும்பிக்கையை தூக்கி தும்பிக்கையில் அது தாமரை பூவை எடுத்து அந்த ஆதி மூலத்திற்கு அதை அழிக்க வேண்டும் என்று அந்த வலி தாங்காது கதறியது. அப்பொழுது எல்லோரும், தேவர்களும் இந்திரர்களும் அசுரர்களும் எல்லோருமே திரும்பி பார்த்தார்கள். யார் இந்த ஆதி மூலம்? தெரிந்து கொள்ளலாமே என்றால், கருடன் வரத்துக்கு முன்னாடியே மகாவிஷ்ணு கிளம்பிட்டார். அங்கே இருந்து சங்கு சக்கர கதாபாணி தியாயலக்ஷ்மிபதி மரிம். என்னவென்றால், 4 கால் பாய்ச்சலில் கருடனுக்கும் மேலே முன்னிட்டு மகாவிஷ்ணு கிளம்புறார். அங்கே இருந்து கிளம்பிட்டார். வைகுண்டத்தை விட்டு கிளம்பி வேகமாக ஓடி வரார் இந்த கஜேந்திரனிடம். ஆஹா, நம்ம பக்தனாச்சே, நம்ம ஆழ்ந்த பக்தனாச்சே, காப்பாற்ற வேண்டும், என்ன கெடுதி வந்து விட்டதோ, இப்படி ஒரு அலறல் அருகிறானே என்று ஓடி வருகிறார். கருடன் மீது சுதர்ஷனை சக்கரத்தை ஏந்தி கொண்டு வேகமாக வருகிறார் அவர். ஆஹாஹா, மகாவிஷ்ணு தானா? நம்ம யார் இந்த ஆதி மூலம் என்று பார்த்தோமே, இவர்தானா என்று ஸ்தம்பிச்சு எல்லோரும் அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கிறார். ஆஹா, என்ன அழகு, என்ன ஒளி! இவர் இருக்கும், அவர் போச்சே 4 பக்கமும் ஒளிமயமாக இருக்கின்றது. அவ்வளவு ஒளி மகாவிஷ்ணுவிலிருந்து வெளிப்படுகின்றது. ஆஹா, எவ்வளவு ஒளி! யார் இவர்? இவ்வளோ தேஜஸாக, இவ்வளோ அழகு, இவ்வளோ தேஜஸ், இவ்வளோ வேகமாக எங்கே சென்றுகிறார் இவர் என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு, தேவர்களும் கந்தர்வர்களும் அசுரர்களும் எல்லோரும் ஸ்தம்பிச்சு பார்க்கிறார்கள். வேகமாக மகாவிஷ்ணு வருகிறார். யார் என்றால், சக்கரத்தை விட்டு சுதர்ஷன சக்கரம் மகாவிசேஷம். சுதர்ஷனரால் சாதிக்க முடியாதது கிடையவே கிடையாது. அதுவும் அவர் காயத்ரி இருக்கே, இனிக்கும் சுதர்ஷன காயத்ரி என்றால் சாதிக்க முடியாததே கிடையாது. மகாவிஷ்ணு சக்கரத்தை அந்த யானைக்கு அவர் கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்கிறார். ஆஹாஹா, என்ன அழகு, என்ன அழகு! அந்த முதலை யார்? இந்த முதலை என்று பார்த்தார். முதலை என்றவர் ஒரு கந்தர்வர். அவர் பேர் என்ன? ஊஹூ. ஊஹூ என்ற கந்தர்வர் ஒரு சாபத்தினால் முதலையாக மாறிவிட்டார். இந்த கஜேந்திரர் என்றவர் நான் என்றது கிடையாது. நான் பூர்ணமாக மகாவிஷ்ணுவே ஆதி மூலமே உங்கள் பாதத்தில் நான் சரணடைந்தேன் என்றார். என்னவென்றால், சொருப்பிய முக்தி என்பார்கள். என்ன என்றால், பகவான் முக்தி அளிக்கிறார். கஜேந்திரனுக்கு மாத்திரம் முக்தி இல்லை, அந்த கந்தர்வனுக்கும் சேர்த்துதான் முக்தி. இங்கே என்னவென்றால், வைஷ்ணவிசம் என்றால் இதில் என்ன ஒரு அழகு என்றால், பூர்ண சரணாகதி. பகவான் பெருமாள் என்ன கேட்கிறார்? கிருஷ்ண பரமாத்மா தான் என்று நீ இது பண்ணால் பூர்ணமாக என்னிடம் சரணாகதி அடை. நம்பிக்கைதான் தெய்வம் என்றால், நம்பிக்கைதான்
எல்லாமே தெய்வம்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா தெய்வம். இதில் ரொம்ப அழகாக புராணத்தில் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த குளம்தான் இந்த உலகத்தில் இருக்க ஒரு மாயை. பிறகு இந்த முதலை தான் கர்மா என்றது. இந்த கர்மா அப்புறம் என்ன கர்மா என்றால், இந்த ஆத்மாக்கள் பூர்வ கர்மாவாலே இந்த காலகட்டத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதில் விமோச்சனம் எது? விமோச்சனம் என்றால் பெருமாள் தான், தர்ம காரியம்தான். என்ன என்றால், இந்த போராடி கொண்டு இருக்கும் அந்த யானை பூர்வ ஜென்மத்தில் ஒரு மன்னன் சாபத்தினால் யானையாக ஆகிவிடுறார்கள். அந்த புராணத்தில் என்னவென்றால், இந்த போராடும் இந்த கஜேந்திரன் ஒரு மானிட ஆத்மா என்பார். என்னவென்றால், மானிட ஆத்மாக்கள் ஏன் உலகத்தில் இருக்கின்றது என்றால், ஆசை. புகழ் என்ற ஒரு வலை, புகழ் பணம் என்று ஒரு வலை, பந்தம் என்று ஒரு வலை என்று எத்தனையோ வலைகள். ஆஹா, நான் இந்த ஆபரணம் போட்டுக்கொள்ள வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு பெருமை வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆசைதான். அந்த ஆசை அந்த ஆத்மாவை பூலோகத்தை விட்டு சென்று விடாது. இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் மோட்சம் தருகிறார்கள். அந்த கஜேந்திர மோட்சம் கிடைச்சி இருவருக்கும் மோட்சம். கஜேந்திரனுக்கு மாத்திரமில்லை, அந்த ஊஹு என்ற கந்தர்வனுக்கும் மோட்சம்தான். ஆஹா, என்ன அற்புதம், என்ன அற்புதம்! நம்ம மகாவிஷ்ணுவின் மகிமையே மகிமை, கருணையே கருணை. என்ன கருணா, கருணா சாகரன் என்று பெயர். நீங்கள் ரங்கநாதர் கோவிலுக்கு போனால் ஓடி வந்துடுவார். பக்தர் என்றால் உயிர் அவருக்கு. ஓடி வந்து பக்தர்களை காத்து ரட்சிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனம் மகாவிஷ்ணுக்கு. கருணையான கருணையான கருணை. என்னவென்றால், இன்றைக்கி உங்களிடம் நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். பொதுவாகவே வெங்காயத்தை பிராமணர்கள் உண்ணமாட்டார்கள். ஆஹா, ஏன் உண்ணக்கூடாதது? வெங்காயம் என்றது ருச்சி கொடுக்கும் என்பார்கள். ஆனால் ஒரு ரகசியம் என்னவென்றால், ஒரு ஆத்மாவை இந்த பூலோகத்தை விட்டு விடுபட விடாது இந்த வெங்காயம் என்றது. அது திருப்பியும் திருப்பியும் இந்த பூலோகத்தில் இழுக்கும். அதை யாரும் சுலபமாக சொல்ல மாட்டார்கள். அதுக்கு தான் இந்த வெங்காயத்தை ஒதுக்குவார்கள். அப்படி ஒரு அம்சம் இந்த வெங்காயத்துக்கு. இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.